ஏன் கடுமையான வார்த்தைகளை பிரேமலதாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய செயலை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாகுது. நீங்களும் உங்க தம்பிங்களும் 2 பசங்களும் வாழ்றதுக்காக விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பிச்சாரு. இந்த கட்சியோடைய கொள்கை அதுவா? நீங்க இப்ப ஏடிஎம்கே கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு உண்டான பதவி கிடைக்கலன்னு. நியாயமா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவையே கலைச்சிருக்கணும். கொஞ்சமாச்சு மக்களுக்காக அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னா எதுவுமே இல்லை. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, அவங்க ஏதாவது இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக வெளில வந்து போராடினாங்க. ஒரு அரசியல் கட்சி எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு வைக்கிறப்ப இதை எப்படி நம்ம ஒரு அரசியல் கட்சியா சொல்ல முடியும்? விஜயகாந்தை இறந்த பிறகு கோயில் கட்டி சாமி ஆயிட்டாருன்னு தெய்வமா கும்பிடுறது நீங்க. ஒரு 4-5 டாக் வளர்க்குறீங்க, டாக் ஷோ கூப்பிட்டு போறது. அந்த நாய்களை நாளைக்கு ஏசி டெம்போவில் கூட்டிகிட்டு போய் ஷோவுக்கும் டாக்டர்கிட்டையும் குளிப்பாட்டுறதுக்கும் அந்த விஜயகாந்த் பயன்படுத்தின காரை பயன்படுத்துறீங்கன்னா இவங்களுக்கு எரியுது. இந்த தடவை எவ்வளோ தெரியுமா பிரேமலதா கேட்குறாங்க? 300 கோடி. இந்த கட்சி நாளைக்கு 300 கோடிக்கு ஒர்த்தா இல்லையா? இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்னால காசு பார்க்கறதுன்னு ஆயிடுச்சு. விஜயகாந்த் சம்பாதிச்சு வச்ச நல்ல பேரை காலி பண்ணணும்னு நாளைக்கு இந்த அம்மா நாளைக்கு இருக்குது. இந்த அம்மா அழகா 2 மகன்ல ஒரு மகனை சினிமாவான், ஒரு மகனை அரசியலாம், இன்னொரு தம்பிக்கு டெல்லியான், இவர் ஸ்டேட்டான். எப்படி இருக்குது? நீங்க கேட்கறப்ப எரியுதா இல்லையா சொல்லுங்க? எலெக்ஷன் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நெருங்கிடுச்சு, பெரிய அளவுல பரபரப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டா கூட கூட்டணிகள் அங்கங்க பேசுறதுன்றது அரசியல் புரசல நடந்துட்டு இருக்கு. இதுல பிரேமலதா இன்னும் சொல்லவே இல்லை. இடையில வேற ஏதோ பணம் வாங்கிட்டாங்க திமுக கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நீங்களே பேட்டி கொடுத்துருக்க மாதிரிலாம் பார்த்தோம். என்னதான் திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்கன்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் பணம் பேசுறாங்க, பணம் கொடுத்தாதான் வருவேங்கிறாங்க, பணம் பணம் பணம்னா இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அதாவது இப்ப நீங்க எம்ஜிஆர் அவங்க 2006 விஜயகாந்த் தனியாக நிற்கிறாரு, 234 தொகுதியிலே நிற்கிறாரு. அது ஒரு பேசும் பொருள் ஆன அடுத்த நிமிஷமே 11 அடுத்த தேர்தலுக்குள்ளார விஜயகாந்த் ஒரு பெரிய பின்பம் ஆயிடுறாரு. எல்லா மக்களும் ஒரு வரவேற்கக்கூடிய தலைவரானப்ப அப்போ ஜெயலலிதா டக்குன்னு அவரை கூட்டணிக்குள்ளார இழுத்துக்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் பெரிய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. டிஎம்கேவுமே இப்போ ஆஃபர் கொடுக்குது, பெரிய ஹியூஜ் அமௌண்ட், எதிர்பார்க்க முடியாத பணங்கள். விஜயகாந்த் இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. அப்படிங்கிறப்ப என்னடா அரசியல்னா இதுவா அப்படிங்கிறத இவங்க கொஞ்சம் ருசிச்சுட்டாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு திரும்பி அடுத்த தேர்தலில் பிஜேபியோட போகிறப்ப அவங்க கொஞ்சம் பெருசாக செய்கிறாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு வரப்போ ஜெயலலிதா ஃபண்டு தான், ஆனால் வைகோ மூலமாக விஜயகாந்துக்கு பெரிய தொகை போகுது. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் தேர்தல் சமயம்னால இவங்க காசு பார்க்கறதுன்னு வச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா, நியாயமாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவையே கலைச்சிருக்கணும். அவர் தானே ஆரம்பிச்சாரு, அவர் இறந்துட்டாரு, இதுக்கு மேல எங்களுக்கு என்னங்க கட்சி நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அவங்களே அந்த முகமா மாறணும்னு விருப்பப்படுறாங்க. கரெக்ட். கம்பெனியா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், இது மக்கள் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரி, நீங்க ஆரம்பிங்க, நீங்க சொல்ற லாஜிக்கிலே சரி, மகன் இருக்கிறாங்க பண்ணட்டும், இல்லை இந்த அம்மாவே பண்ணட்டும், கொஞ்சமாச்சு மக்களுக்காக அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னா எதுவுமே இல்லை. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, அவங்க ஏதாவது இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக வெளில வந்து போராடினாங்கன்னு. இல்ல பெரிதா எதுவும் எனக்கு ஞாபகத்துல வரல. அதே மாதிரி 2026 அங்கங்க கூடுறது பாக்குறோம், நிறைய நடத்துறாங்க. அது எலெக்ஷனுக்காக. அதான் சொல்றேன்ல, எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வருவாங்க. இப்ப அவங்கள திரும்பி எப்ப தெரியுமா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க? 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசம் பார்த்துருப்பீங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் வந்திருப்பாங்க. ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் அறிவிச்சு வெளியில ஸ்கிரீனுக்கு வருவாங்க, அங்க டீல் பண்ணுவாங்க. சரி, இப்ப நீங்க 24ல பிஜேபியா ஏடிஎம்கே வேணான்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டுட்டு போய் தான் திடீர்னு ஏடிஎம்கேன்னாங்க. அப்போ ஏடிஎம்கே கிட்ட இவங்க இந்த அம்மா போகலன்னா வேற யாருமே எடப்பாடி கூட கிடையாது, மன்சூர் அலிகானே வேணான்ட்டு போயிட்டாரு. அப்போ அவருக்கு அந்த நிலையில நாளைக்கு உங்க கூட யாருமே வரல அப்படிங்கிறப்ப இவருக்கு அது இமேஜ் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லி எடப்பாடி பிரேமலதா என்ன தொகை கேட்டாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். அப்போ தான் அவங்க கேட்ட டிமாண்டு 2 விஷயம் கேட்குறாங்க, ஒரு லோக்சபா, ஒரு ராஜ்யசபா. யாருக்குப்பா லோக்சபா அப்படின்னா என் மகனுக்கு, யாருக்குப்பா ராஜ்யசபானா என் தம்பிக்கு. இப்போ நீங்கள் கேட்குறது, விஜயகாந்தோட கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எவ்வளோ பேர் இன்னும் இருக்கிறான் விசுவாசமா? இப்போ நாளைக்கு நான் பேசுனது வைரல் ஆனதுக்கப்புறம் விஜய பிரபாகர் மேடையில் பேசுகிறேன் அப்படி நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், உங்கள் எல்லாத்தையும் நான் நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு களத்தில் நிற்கிறேன். நம்மக்கிட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எப்போ 2011 இருந்ததை சொல்கிறாங்க ஜெயலலிதாவோட நின்று. சரி, அந்த 20 பேர் இப்போ தான் ஞாபகம் வரானா? ஏன் எம்எல்ஏ லோக்சபா வாங்கினப்ப தெரிலையா, ராஜ்யசபா வாங்குறப்ப தெரிலையா? இப்போ 24ல் நீங்கள் போனதுமே இந்த டீலுக்காக தான்.
என்ன முரண்பட்டுச்சு? இல்லை எந்த வகையில் அதிமுக மக்கள் நலனுக்காக நிற்கலன்னு கூட்டணி விட்டு வெளில வந்தாங்க? பேசின ராஜ்யசபா கொடுக்கலன்னு. டிமாண்ட் வந்து 2 பேருக்கிட்டேயுமே இல்லை, அவங்க 3 கிளாஸ் கேட்டகரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏடிஎம்கே. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல ராஜ்யசபா சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, பணம் 3மே தராங்கிறான். இப்போ டிஎம்கேல ராஜ்யசபா தர முடியாதுங்கிறாங்க. அதனால எம்எல்ஏ, பணம், இது 2 தான். 3வது விஜய். என்கிட்ட ராஜ்யசபாவும் கிடையாது, பணமும் கிடையாது, எம்எல்ஏ மட்டும்தான். அப்படிங்கிறப்ப இவங்க இது முதல்ல ட்ரை பண்ணுவோம், இது முடியலன்னா இங்கே போகலாம், இது முடியலன்னா இங்கே போகலான்னு வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு வைக்கிறப்ப இதை எப்படி நம்ம ஒரு அரசியல் கட்சியாக சொல்ல முடியும்? வியாபாரங்கிறத விட பிரச்சாரம் தான் சொல்லணும். இது நாளைக்கு உண்மையிலேயே அப்படி தான் செய்யணும். யார் வேணாலும் நாளைக்கு என்னை கூப்பிடலாம், நான் கேட்குற தொகையை யார் கொடுத்தாலும் நான் அவங்க கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னா. இதுல இன்னொன்று, இப்போ எல்லா கட்சியும் துண்டு போடுறதுன்றது வழக்கம் தானே? என்ன தேமுதிக மட்டும் சொல்லுங்க நீங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராமதாஸ் எடுத்துக்குவோம். இல்லை நீங்கள் ஒரு பேட்டர்ன் அடுத்தது உங்கள் சாய்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் ராமதாஸ் சொல்கிறேன். இப்போ ராமதாஸ்னா ஏடிஎம்கே போக மாட்டார், மகன் அங்கே இருக்கிறாரு. இப்போ திமுக கிட்ட துண்டு போட்டாருன்னு சொல்லுவோம். டிஎம்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ திரும்ப அங்கே இருக்கிறாரு. அதனால ராமதாஸை ஏற்றுக்குவாங்களா? நியூட்ரல் ஃபேக்டர். ஆமாம், திரும்ப ஒத்துக்க மாட்டாரு. இல்லை மேடம், நான் சொல்கிறது அது கரெக்ட் தான். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ மகன் இருக்கிற இடத்துக்கு அப்பா போக மாட்டார். கண்டிப்பாக டிஎம்கே சேர்த்துக்கிற மனநிலை இருந்தாலும் திரும்பக்காக யோசிப்பாங்க. நியூட்ரல். விஜய் கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ராமதாஸ் வரானா ஏற்றுக்குவார். நான் சொல்கிறது, ஒரு இடத்துல நோ, ஒரு இடத்துல நியூட்ரல், ஒரு இடத்துல எஸ். ஓகே ஓகே. வேற டிடிவி தினகரன் எடுப்போமா? வேற யாராவது டிடிவி என்டிஏ போயிட்டாரு. அவ்வளவு ஒரு சாய்ஸ், அதாவது பேச்சுக்கு தானே சொல்றோம். யாரு இங்க இப்ப இருக்க அவரும் போயிட்டாரு. இல்ல, யாரோ ஒரு சாய்ஸ், ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததுல சரி, காங்கிரஸ் இப்ப ஒண்ணு இங்க ஏடிஎம்கே கிட்ட வாய்ப்பு இல்ல, பிஜேபியோட இருக்கிறான். டிஎம்கே கூட இருந்துகிட்டு இருக்காங்க, ஒரு நியூட்ரல் ஃபேக்டர். ஓகே, சலசலப்புகள் இருந்தாலும் இங்க டிஎம்கே நியூட்ரல், டிவிகே எஸ். ஓகே, எல்லா கட்சியும் எடுத்தீங்கன்னாலும் இல்லன்ட்டாங்களே, ஃபுல் டோர்ஸ் ஓப்பனா இருக்குது. இவங்க இன்னும் எப்போ வேணாலும் போகலான்னு இருக்கிறாங்களா? பிரச்சனை இல்லை சேர்றது இல்ல. அப்படிங்கிறப்ப ஒரு நோ, ஒரு நியூட்ரல், ஒரு எஸ். இது மாதிரி தானே எல்லா கட்சியிலும் இருக்கு. எந்த கட்சியும் வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன். புரியுது. இப்ப டிடிவியும் அதேதான். நாளைக்கு விஜய் கிட்ட எஸ், டிஎம்கே போகவே மாட்டார் நோ, எடப்பாடி அங்க ஏத்துக்கு வரா நியூட்ரல், ஏடிஎம்கே அலையன்ஸ் ஓகே, அவரும் அதே தான். நாளைக்கு இப்பயும் அவர் விஜய் கிட்ட தான் எஸ், டிஎம்கே நியூட்ரல், இங்க நோ, எடப்பாடி நோ. டிஎம்கேக்கு போவாருன்னு நினைச்சிட்டு நீங்க திடீர்னு இல்ல, அவர் பயப்படுவாரு, அவர் பயந்த சுபாவம். நீங்க அதெல்லாம் மேல பிஜேபி செங்கோட்டையன் இருக்கிறதுனால இங்க போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிஜேபி அடிக்கவும் பயப்படுறாரு. அவர் எங்க போறதுக்குமே பயப்படுறாரு. இப்ப அவர் பாத்ரூம் போறதுக்கு கூட பயந்து உட்காந்துருக்காரு. ஐயோ, எங்க போனாலும் நம்மள அடிப்பாங்களே அப்படின்னு. நான் பயந்தவர்கிட்ட நானே யோசிப்பேன், ஏன்னா முதலமைச்சரா இருந்தவர் நாளைக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஏன்டா இவர் எதுவுமே செய்ய மாட்டாரு, இப்பதான் தெரியுது எனக்கு அவர்னால எதுவுமே செய்ய முடியாது. அந்த தையா முடிஞ்சு போச்சு, எங்கத்தான் வழி வருது. இதேதான் பிரேமலதாவும் டயலாக் சொன்னாங்க. நான் சொல்றது மேடம், ஏன் கடுமையான வார்த்தைகளை பிரேமலதாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய செயலை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாகுது. அப்ப கீழே இருக்கிற மக்கள் எப்படி டென்ஷன் ஆகும்? இல்ல, எனக்கு இந்த இடத்துல தான் நான் ஒரு இடத்துல முன்னாடி, நீங்க கீழே இருக்க மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இப்படி எந்த மக்கள் அவங்களை என்னவா பாக்குறாங்க? சாதாரண எல்லா பார்ட்டியுமே நான் சொல்றேன், சாதாரண மக்கள் அவங்களோட வேலை, அவங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்ட்டியில இருக்கக்கூடியவங்க பார்ட்டி பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க இப்ப பிரேமலதா விஜயகாந்தை எடுத்துக்கிட்டோம்னா, விஜயகாந்த் இல்ல ஆனா என்ன பண்றாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வச்சா நமக்கே ஒண்ணு வருதுல, என்ன போராட்டத்துல முன்னின்றாங்க அப்படின்னா வச்சா கூட ஏதோ ஒரு கும்பல் அவங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சுதான் யூஸ் பண்றாங்க. சரி, அந்த விஷயத்தையே வரும். இப்ப நான் சொல்றது ஜென்ரல் பப்ளிக், நான் ஒரு வாக்காளர்கள் மட்டும். நீங்க சொல்ற மாதிரி மற்ற நேரத்திலாம் என் வேலையை பார்க்குறேன், ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன ஆள்றதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும்னு சொல்கிறவங்க மைண்ட் செட்டை நான் பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு கும்பல் வச்சுருக்காங்கங்கிறீங்களா? அந்த கும்பலுக்கே இந்த அம்மா செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே செய்கிறது நம்ம மயில்சாமி நகைச்சுவையில் சொல்கிற மாதிரி 4 பேர் நல்லா இருந்தால் எதுவும் தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேர்? நானும் என் பொண்டாட்டி என் 2 பிள்ளைங்கங்குவான்ல. அது மாதிரி நீங்களும் உங்கள் தம்பிங்களும் 2 பசங்களும் வாழ்கிறதுக்காக விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பித்தார். இந்த கட்சியோடைய கொள்கை அதுவா? நாளைக்கு உங்கள் தம்பியை நாளைக்கு எம்பி ஆக்கணும், உங்கள் மகனை நாளைக்கு எம்பி ஆக்கணும் அப்படிங்கிறது இது ஐடென்டிட்டியா? இதுக்காக மட்டுமே தேர்தல் சமயத்தில் பேரம் பேசி நான் கேட்குறது மேடம், எல்லாரும் பேசுவாங்க, ஃப்ளக்சுவேட் ஆவாங்க, டைவர்ட் ஆவாங்க. நாளைக்கு எனக்கு என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டாக்டாக இருக்கிற டிஎம்கே அலைன்ஸ்குள்ளாரே பேசுவோம். மக்கள் நல கூட்டணி உடஞ்சதுக்கப்புறம் 2017 இந்த டிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. மதிமுக, வைகோ, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, இது எல்லாமே 2017 கான்டாக்ட் உள்ள ஆகுறாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க அதை விட்டு வெளியேறல. எந்த வருத்தங்கள் கசப்புகள் என்ன வந்தாலும். இப்போ நீங்களே ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 50,000க்கு நான் சம்பளத்துக்கு சேர்ந்தேன். 5 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னொரு 10,000 ரூபா சேர்த்து போட்டு கொடுன்னு கேட்பீங்களா இல்லையா? அதே நிலை தான் அவங்களுக்கு.
இருக்கிற இடத்தில் இருந்து என் உரிமையை மீட்பதற்காக 6 சீட்டில் போன தடவை நின்று எனக்கு இந்த தடவை 2 சீட்டு சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறது நியாயம். நீங்க டக்குன்னு என்ன பண்றீங்க, ஒரு இடத்துல இருந்து நடுவில் வந்துடுறீங்க, 3 பேர்கிட்டையும் பேசுறீங்க. நீங்க இப்ப ஏடிஎம்கே கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு உண்டான பதவி கிடைக்கலன்னு. மக்கள் உரிமைக்காக போராடவும் இல்லை, மக்கள் விஷயங்களுக்கு நிற்கவும் இல்லை, எந்த கட்சியோட போய் கேட்கறப்பையும் எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல. ஒரு இடஒதுக்கீடோ, நீட்டுக்கு எதிராகவோ, கச்சத்தீவை மீட்கவோ, மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணவோ, இந்த மாதிரி எவ்வளோ அரசியல்கள் இருக்கிறப்ப தேமுதிகவுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? 24 அதிமுக கூட கைகோர்த்தப்ப மட்டும் என்னத்தை பேசுனாங்க? எதுவுமே பேசல. மை டீல் இஸ் ஓகே, அதனால நான் போனேன் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை மட்டும். இவங்க மேடையில் பேசுறப்ப தியாக பேச்சு பேசுறாங்க, காலேஜை வித்துட்டோம், சேனலை வித்துட்டோம், கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், என் கோவம் என்னன்னா, மேடையில் நீ பேசுனது எண்டவர் காரும் இனோவா காரை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறாரு விஜய் பிரபாகர். பிரேமலதா விஜயகாந்த் விஜய் பிரபாகரோடைய பிறந்த நாளைக்கு போர்ஸ் கார் வாங்கி கிஃப்ட் பண்ணது கலாட்டால ஷார்ட்ஸ் வந்து எல்லாரும் பார்த்தோம். அந்த கார் எங்க லிஸ்ட்ல போச்சு? இப்போ இந்த யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யாத்திரைக்கு ஜஸ்ட் டு டிராவல் அலாங் நீங்க வந்து 3 கார் எடுக்கிறாங்க. சுதீஷ்க்கு ஒரு காரு, பிரேமலதாக்கு ஒரு காரு, விஜய் பிரபாகருக்கு ஒரு கார். 3 காரோடைய விலையும் 10 கோடி ரூபா. இதெல்லாம் இப்போ அவங்க அந்த வண்டியில தான் யாத்திரை போனாங்க. சும்மா கார் நம்பர் எடுத்து கார் இன்ஃபோ ஆப்பில் போட்டு பாருங்க, அதுவே காட்டும். இப்போ இதெல்லாம் நாளைக்கு நான் கேட்கறது, இதெல்லாம் உன் லிஸ்ட்ல வரலையே, எங்க போச்சு? மேடைக்காக மட்டும் சில பேர் விஜயகாந்தை இறந்த பிறகு கோயில் கட்டி சாமி ஆயிட்டாருன்னு தெய்வமா கும்பிடுறது நீங்க. விஜயகாந்த் பயன்படுத்தின காரு டெம்போல நாளைக்கு நீங்க ஒரு 4-5 டாக் வளர்க்குறீங்க, டாக் ஷோ கூப்பிட்டு போறதுக்கு. அந்த நாய்களை நாளைக்கு ஏசி டெம்போல கூட்டிட்டு போய் ஷோக்கும் டாக்டர்கிட்டையும் குளிப்பாட்டுறதுக்கும் அந்த விஜயகாந்த் பயன்படுத்தின காரை பயன்படுத்துறீங்கன்னா இவங்களுக்கு எரியுது. நீங்க யாரை வச்சு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐக்கானை வச்சுதான் வருமானம் பாக்குறீங்கல்ல, அவருக்கு நீ உண்மையிலேயே நீ மரியாதை கொடுக்குறியான்னா பப்ளிக்ல பாக்குறப்ப யாராவது விஜயகாந்த் போட்டோ கொடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு அழுகுறது, அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சா அப்படியே கண்ணீர் விடுறது, அவர் பாட்டு போட்டா அப்படி பஜனை பாடுறது, இதெல்லாம் நடிப்பா இல்லையா? அப்ப எதுக்கு நீ நடிக்கிற? காசுக்கு தான். நான் கேட்கறது, அரசியல் கட்சிகள் எல்லாருமே தொகுதி செலவுக்கு பணம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது திமுக கூட இருக்கிற கட்சிகளை நாளைக்கு நான் 10 தொகுதியில் நிற்கிறேன், எனக்கு ஒரு தொகுதிக்கு இத்தனை 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுத்துருங்க, உங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுங்க. இவ்வளோதான் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியோட டிமாண்டு. இந்த தடவை எவ்வளோ தெரியுமா பிரேமலதா கேட்குறாங்க? எல்லா கட்சிகள்கிட்டையும், டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே சோஃபார் இந்த 2 கட்சியோட மட்டும் தான் பேசுகிறாங்க, இன்னும் விஜய்கிட்ட போல. இந்த 2 கட்சிக்கிட்ட அவங்க கேட்குறது 300 கோடி. அந்த அளவுக்கு நாளைக்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அது அவ்வளோ ஒர்த்தில் இயங்குவான்ல, அது மாரி இந்த கட்சி நாளைக்கு 300 கோடிக்கு ஒர்த்தா இல்லையா? முதலமைச்சர் அதனால யோசிக்கிறார். ஏன்னா அந்த பிராண்ட் பண்ண விஜயகாந்தே இல்லைன்றது அவ்வளோதான் மேட்ரு. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றது. ஜெயலலிதா உயிரோட இருந்தப்ப இருந்த அதிமுகவுடைய வலு இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கிறதா? அதே தான் விஜயகாந்த் அன்று உருவாக்கிய தேமுதிகவுக்கு இருக்கிற வலு இப்ப இல்லை. அதற்கு அப்பாற்பட்டு விஜயகாந்த் சம்பாரிச்சு வச்ச நல்ல பேரை காலி பண்ணணும்னு நாளைக்கு இந்த அம்மா நாளைக்கு இருக்குது. கட்சியில் நாளைக்கு நீங்க பொதுச் செயலாளர், உங்களுடைய தம்பி பொருளாளர், மகன் இளைஞரணி செயலாளர்னு நாளைக்கு எந்த வகையில் விஜயகாந்த் உயிரோட இருந்த போது தன் குடும்பத்தை எந்த இடத்துல முன்னிலைப்படுத்தினார்? அரசியல் மாதிரி தானே போகுது. அது இந்தம்மா எடுத்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் என்னைக்கு கொண்டுட்டு வந்தாரு? இல்ல விஜயகாந்த் மகனை கொண்டுட்டு வந்தாரா, மச்சானை கொண்டுட்டு வந்தாரா, பொண்டாட்டியை கொண்டுட்டு வந்தாரா? இந்த அம்மா அழகா 2 மகன்ல ஒரு மகனை சினிமாவான், ஒரு மகனை அரசியலாம், இன்னொரு தம்பிக்கு டெல்லியான், இவர் ஸ்டேட்டான். எப்படி இருக்குது? நீங்க கேட்கறப்ப எரியுதா இல்லையா சொல்லுங்க? 5 பேர் குடும்பத்துக்குள்ளார இருக்கிறீங்க. 5 பேருக்குள்ளாரையும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி அவர் டெல்லி லாபி பார்த்துக்குவாராம் சுதீஷ். இவர் லோக்சபா எம்பி ஆனாலும் இவர் நாளைக்கு மாநில அரசியலை பார்த்துக்குவாராம். நாளைக்கு அவர் சினிமா கம்பெனியை பார்த்துக்குவாராம். இவங்க நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களா? ஆண்டாளர் காலேஜை விஜயகாந்த் காலேஜ்னு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். அதை வந்து விற்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. தனலட்சுமி சீனிவாசன் மட்டும்தான் இங்கே வாங்குறதுக்கு அது தயாராக இருக்கிறான். ஐ மீன் வாங்குறதுக்குன்னா ஏதோ ஒரு அடிஷ்னலாக எனக்கு காலேஜஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஃபண்டு ஃப்ளோட்டிங் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து பிரேமலதாட்ட வரத்துக்கு தயங்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து சிஎம் கடுமையாக விமர்சனங்கள் பண்ணதுனால நம்மளுக்கு எதுவும் டிஎம்கேலேருந்து நீ என்ன போய் அங்கே டீல் பண்ணியா அப்படின்னு சொல்லி வம்புழுப்பாங்கன்ட்டு உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பொக்கே எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க போனேன்னாங்கல்ல. இப்போ இந்த அம்மா தாங்க கை நடுங்குது. அதனால தான் அவர் வேஷ்டி கட்டுறதில்ல, பேண்ட் ஏன் போடுறாரு தெரியுமா, அதில் பேக்கெட் இருக்குது, நடுக்கத்தை கையை உள்ளே வச்சு மறைச்சிக்கிறதுக்கு பண்ணுறாருன்னு பேசுனாங்க. ஆனால் நாளைக்கு அடுத்த நிமிஷம் அங்கே போய் நைஸை பண்ணுறது எதுக்குன்னா அவங்க காலேஜ் விற்கிறதுக்கு.
இப்போ இவங்க போய் நைஸ் பண்ணதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட சொல்லியே சொல்லதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விற்கணும், அவங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அவர் தனலட்சுமியில் சொல்லிடுறாரு, காலேஜை வாங்கிடுறாங்க. தேர்தல் சமயத்தை எப்படி இந்த விவசாயிகள்லாம் நாற்று நட்டுது, அந்த அறுவடை சமயத்தில் நம்ம காசு பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம் வருமோ, அது மாதிரி இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்னால காசு பார்க்கறதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்காரு அரசியல் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து அப்படி தானே போகுது. எலெக்ஷன் டைமில் அவர் கொட்டி கொட்டி கொடுத்து இவங்க இன்னும் அதே டிமாண்ட்லேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேச்சரை உணர மாட்டேங்கிறாங்க. உண்மையாக கட்சியில் உழைத்தவர்கள், அவங்க விஜயகாந்த் கூட பயணித்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாங்குற காசெல்லாம் ஆடம்பரத்துக்கு தான், கட்சி தேர்தலுக்கோ செலவுக்கோலாம் பண்ண மாட்டாங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க சொல்கிறீங்க? நாளைக்கு இப்போ முதலமைச்சர்கிட்ட திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ராஜ்யசபாலாம் கேட்காதீங்க, சீட்டில் நில்லுங்க, எம்எல்ஏ தரோம் நில்லுங்க. இப்போ விசிகா பாருங்க, நாளைக்கு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க. உங்கள் அங்கீகாரத்தை பெறுவதற்கு எங்கள் கூட நின்னா ஷுவர் வின்னு. உங்களுக்கு இத்தனை எம்எல்ஏங்க என் கட்சியில் இருக்கான்னு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு ராஜ்யசபா பண்ணிக்கலாம், வந்தோடனே கேட்காத. ஏன்னா இப்போ நாளைக்கு அப்புறம் திமுகவோட இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 9 வருஷமாக கூட்டணி. இப்போ வைகோ போன தடவை ராஜ்யசபா நீங்கள் தரல, அமைதியாக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு வந்த பிரேமலதா கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க இதை கடுப்பாங்க? ஒரு நெருடல் வரும். கமலஹாசன் வேற பிக்சர், ஓகே. ஆனா அதே பிக்சரை நாளைக்கு பிரேமலதா கொடுப்பாங்களா டிஎம்கேனா? முடியாது. அதனால ராஜ்யசபா நோங்குறாங்க. காசு தான். இந்த விஜயகாந்த் சொன்ன வசனம் தான், என்னடா காசு காசுங்கிறீங்க, கடைசியா நாளைக்கு அதை கூட அரணக்கூடியோ அறுத்துட்டு தாண்டா புதப்பாங்கிறத அது ஆக்சுவலா இந்த அம்மாவுக்கு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்க இங்க ஏடிஎம்கே முடியாதுங்கிருச்சு. ஆர்பி உதயகுமார் இந்த அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு மதுரைக்கு போயிருக்கிறப்ப பார்க்க போயிருக்கிறாரு. எடப்பாடி ஏதோ போய் என்னதான் சொல்லுங்க, எப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தா என்னன்னு ஏதோ பேசுறதுக்கு அமைச்சதுக்கு ஹோட்டல் ரூம்ல உள்ள உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் ஒரு முன்னாள் மந்திரியை வெளில உட்கார வச்சிருக்கு. ஆர்பி உதயகுமார் இப்ப வெளில உட்கார்ந்துட்டு இருக்கு. இல்ல அது மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சரா அவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு நாளைக்கு உள்ள நம்ம உடனே பார்த்தா அது சரியாரா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவர் வெளில இருந்து எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க உட்காந்துருக்கேன், இந்த அம்மா 1 மணி நேரமா பார்க்கவே இல்லைன்னு, நீ கிளம்பி வந்துருன்ட்டான். இப்போ எல்கே சுதீஷ் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணதுக்கு, இல்லை இதுக்கு மேலே சரி வராது, வேணாம் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் அடுத்த வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க போல. இப்போ இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு சற்று அவங்களுக்கு. ஏன்னா மேடம் 2 சீட்டு தான் இருக்குது ராஜ்யசபா ஏடிஎம்கேக்கு. ஜிகே வாசனுக்கு முடியுது. ஜிகே வாசன் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இந்நேரம் திகாரில் இருந்திருப்பாரு. ஜிகே வாசன் தான் அமித்ஷாட்ட பேசி காம்ப்ரமைஸ் பேசி அவரு தான் தூத்துப்புறா அண்ணாமலையை காலி பண்ணி இன்னைக்கு எடப்பாடியை கொண்டாந்து உட்கார வச்சதுல இருந்து இவர் இன்னைக்கு சுமூக நிலை கொண்டுட்டு வந்தப்போ அதுக்கு நான் நன்றி கடமைப்படணும். ஒண்ணு அவருக்கு செய்யணும். அன்புமணிக்கு கேரண்டி கொடுத்துருக்கேன். டிடிவி வேற ராஜ்யசபா கொடுங்கிறாரு. இது 10க்கு 2 தான் இருக்குது, இப்பயே 3 ஆயிருச்சு. இன்னொன்னு ஏடிஎம்கேல இருந்து என் கட்சியில இருந்து யாரையாச்சும் போடணும். நான் எப்படி போடுவேன்? இதுல 10க்கு தேமுதிகனா 5 இல்ல நாளைக்கு 2 எப்படி சமாளிக்கிறது? அதனால இந்த அம்மா போட்டோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மோடி தான் பாஸ். நீங்க பாஸ் வர சமயத்திலேயே நீ நாளைக்கு வராரு எல்லா கட்சி தலைவர்களையும் மேடையில உட்கார சொல்றப்ப நீங்க ராஜ்யசபா அறிவிச்சாதான் நான் வருவேன், மோடி வந்தா எனக்கு என்ன அப்படின்னு இந்த அம்மா பேசுனது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது இவ்வளவு பண்றப்ப எதுக்கு இதை செய்யணும், செய்யாதீங்க அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால இப்ப 2மே, அதாவது உன்னை கூப்பிட்டு ஏன்பா குடுப்பா பாவம் அந்த பொம்பளை அப்படின்னு சொல்றவனும் வாய முடிட்டான், இவருக்கும் விருப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப டிஎம்கேக்கு இறங்குறாங்க. டிஎம்கேக்கு இறங்கணும்னா அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மேடம் இவங்க வேஸ்ட் லக்கேஜ், அது அவங்களுக்கும் தெரியும். இருக்கிறதையே சமாளிக்க முடியல, அவங்க கூடுதலா கேட்கறாங்க. திமுக அதிகமான சீட்ல நிக்கணும்னு நினைக்குது, காங்கிரஸ் வம்புழுக்குது, மதிமுக கேக்குது. எல்லாம் 6ல இருந்தாச்சு. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக எல்லாம் 6ல நின்னது எல்லாம் இப்ப 8, 10, 12ங்கிறாங்க. இப்ப இதையே பேலன்ஸ் பண்ண முடியாதப்ப நாளைக்கு இவங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இப்ப மக்கள் நீதி மையம் வேற சீட்டு கேட்கறாங்க. ஏற்கனவே போன தடவை அவங்க கடக்கல இல்ல, அவங்களுக்கு வேற அவங்க நாளைக்கு ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்கிறாங்க. தனிச்சு நிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்டஃப் கிடையாது, அவங்களால முடியாது, அவங்ககிட்ட பணமே இல்லைங்கிறாங்க. அதான் சொல்ல, அதான் மக்கள் மத்தியில் அப்படியே சீன் போடுறாங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தெல்லாம் நாங்க வித்து கட்சி நடத்துறோமா? என்னத்தை கிழிச்சிங்க? யாருக்கு இப்ப என்னத்தை அறுத்தீங்க? எந்த மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தீங்க? இல்ல உங்களை நம்பியிருக்க தொண்டர்களுக்கு யார் அடையாளத்தை தேடி கொடுத்தீங்க? நீங்க தான் நாளைக்கு வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப காலேஜை வித்தா கூட சும்மா என்ன கொடுத்தாங்களா? காசுக்கு தானே கொடுத்தீங்க. அந்த காசு எங்க போச்சு? எல்லாமே நாளைக்கு இதெல்லாம் சொல்றேன்ல, அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அசட்டை வித்துட்டு இப்ப இந்த ரெட் ஹில்ஸ்லயும் பாண்டிச்சேரிலையும் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் விஷயம். ஒரு பத்திரிகையாளர்களுக்கே தெரியல அப்படின்னா அப்ப அது இருக்கட்டும், இந்த தெரிஞ்சதெல்லாம் வித்துரு, கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அப்படின்னா அப்ப உடனே அவங்க ஏழ்மையானவங்க பாவப்பட்டவங்க. இந்த விஜயகாந்த் ஒரு இடத்துல சொன்னார்ல, நாளைக்கு என்னத்த பண்ணிடுவ,
என்ன சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போ நாளைக்கு. ஆனா எனக்கு என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பேன். இல்ல அதை மீறி உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களான்னு உனக்கு கீழே ஒண்ணு என்ன தலைவா வா தலைவா என் வீட்டுக்கு வா தலைவா அப்படின்னு கத்துனா எல்லாம் இந்த ஒரு வரவேற்பை ஏற்படுத்துறதுக்கு குடும்பமே சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுது. மேடம் எல்லா அரசியல் கட்சிகளும் பேரம் பேசுறாங்க. அததான் நான் சொன்னேன். அதுக்குதான் நான் கடுமையான வார்த்தைகள் சொன்னேன். நீங்க கண்ணு பிளக்குன்னீங்க. அவங்க வேண்டான்றதுனாலதான் இல்ல அது வார்த்தை எதுக்காக சொல்றோம்னா பேரம் பேசுறது வேற, இருந்த இடத்துல பேசுறது வேற. எல்லா பக்கட்டும் துண்டை போட்டு வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் நான் போவேன், யாரு கூப்பிட்டாலும் நான் இதான சீரியஸா? நீங்க உண்மையிலேயே நான் கேட்கற பணத்தை நீங்க கொடுத்தா நான்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் கேட்கற பணத்தை கேட்டா நான் யாரு கூட வேணாலும் வருவேன் அப்படின்னா இது என்ன லாஜிக்? அதுக்கு தானே அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டம் வருது. உங்களுடைய செயல்கள் மோசமா இருக்குது, அதுக்காக தான் நான் விமர்சனம் பண்றேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் மக்கள் நலனுக்காக இருக்கிறது. இன்னைக்காச்சும் ஏதோ விஜய் ஆச்சு, நாளைக்கு 2 தடவையாச்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏர்போர்ட் விஷயத்துக்கு இப்ப வந்தாரு வெளியில, அப்புறம் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு வந்தாரு. ஏதோ அப்பயாச்சும் அவராச்சும் சில மக்கள் பிரச்சனைகளை கையில எடுக்கிறாரு, ஏதோ அதுக்காகவாச்சும் குரல் கொடுக்குறாரு. என்னால இதை ஏத்துக்க முடியல. இல்ல இருந்தாலும் நான் இதை வேற மாதிரி கொண்டு போனது நீங்க பரவாயில்லன்னு ஒரு இதுல வந்து கன்சல்ட்ல அவரை வைக்கிறீங்களேன்றத எனக்கு ஒரு அவராச்சும் வந்தாருன்னு சொல்றதுக்கு 2 இருக்குதே. ஆமா இந்த அம்மா அது கூட செய்யலையே. எந்த இடத்துலயுமே நீங்க எதை பத்தியுமே சொல்லாம வெறும் விஜயகாந்தன் ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் இறந்து போயிட்டார், அவர் மக்களுக்காக வாழ்ந்தார், நான் அவரோட கட்சி, நான் அவர் பொண்டாட்டி, என்ன இவர் அவர் என் மச்சனை, இவர் நாளைக்கு அவர் என் மகன், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது? அதை தான் கேட்குறேன். அதை வைத்து சரி நீங்க தனிச்சு நில்லுங்க, நீங்க நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சரை காட்டுங்க, என்ன ஆனாலும் எந்த கட்சி வந்தாலும் எனக்கு இந்த பெல்ட்ல தொட முடியாதுன்னு காட்டுங்க. நீங்க யாரையோ நம்பி தான் அடையாளம் தேடுற நிலையில இருக்கீங்க. அதுவும் நாளைக்கு வியாபார கண்ணோட்டத்தோட தான். மேடம் நான் ஓப்பனா சொல்றேன், நான் பிரேமலதாவை திட்டி போட்ட வீடியோவில் இருக்கிற கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எடுங்க, ஒரு கமெண்ட் ஆச்சு என்னைய திட்டி வந்திருக்கான்னு பாருங்க. எல்லாமே அந்த அம்மாவை தான் திட்டுறாங்க. அந்த அம்மா நாளைக்கு சரியில்லை, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்களோட இதெல்லாம் ஒரு பொம்பளையா இப்படிதான் பேசுறாங்கிறப்ப நான் பேசுவது மக்கள் மத்தியில் வரவேற்க இருக்கு அப்படிங்கிறப்ப நான் மற்றவங்க அவங்க வருத்தப்படுறாங்கிறதுக்கெல்லாம் நான் யோசிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியாயமாக ஒரு அரசியல் விமர்சகராக அவங்க செய்யக்கூடிய தவறை நான் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இன்னைக்கும் நீங்க காசு வாங்குறீங்க இவ்வளவு பண்றீங்க, நான் கேட்கறது இப்ப அதிகபட்சம் அவங்க 6 எம்எல்ஏ சீட்டு தான் பேசுறாங்க டிஎம்கேட்ட. ஒரு தொகுதிக்கு 10 கோடியே பெரிய விஷயம் போதும். இப்ப விஜயே நாளைக்கு அவ்வளவுதான் கமிட் பண்றாரு, நான் 10 ரூபா தரேங்கிற மாதிரி. 6 தொகுதியில 60 கோடி தான் செலவாகும். எதுக்கு 300 கோடி? ஆமா எதுக்கு 300 கோடினா இவங்க ஆடம்பரங்களுக்கு, இவங்க தேவைகளுக்கு. நம்ம நீங்க சொன்னீங்களா ஒரு கும்பல் வச்சிருக்காங்க, அந்த கும்பலை காட்டி தான் இந்த மார்க்கெட்டிங்கே பேசுறாங்க. அப்ப இந்த தலைகளை எல்லாத்தையுமே விஜயகாந்த் சம்பாதிச்ச நல்ல மனசுகளை வச்சுதான் இங்க பேரம் நடக்குது. கீழே இருக்கிறவங்க யாருக்குமே அது புரியல. ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களை கணக்கு காட்டி நான் சொல்றேன், விஜயகாந்த் சம்பாரிச்சு வச்ச நல்ல பேரை அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்கணும்னு இந்த அம்மா இவ்வளவு குறிக்கோளோட பண்ணுது. நிறைய தெரியாத இன்ஃபர்மேஷன் இந்த 2 காலேஜ் எல்லாம் சொன்னீங்களே, எனக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நிறைய விஷயம் பேசணும். தேர்தல் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்க போகுது, தேர்தல் களம் இன்னும் என்னென்னலாம் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.